வணக்கம். நாங்கள் இன்றைக்கு மனித இஜைவாக்கமும் ஓசைத்திறனை விஞ்ஞான பாடத்தின் 6வது அலகின்ற இறுதி பகுதியை நாங்கள் பார்ப்போம். அப்ப இஜைவாக்கம் என்றது என்ன? இஜைவாக்கம் ரைட். இந்த இஜைவாக்கம் என்ற என்ன, ஓசைத்திறன் என்பார் என்னன்றதை நாங்கள் பார்ப்போம். இந்த இஜைவாக்கத்தை காட்டுவதற்காக அப்ப இஜைவாக்கம் இஜைவாக்கத்துக்கு முதல் நாங்கள் தூண்டல் என்றால் என்னன்னு பார்ப்போம். இப்ப தூண்டல் என்றால் அதாவது புலனங்கங்கள் என்றது எங்களோட மனித உடல்ல 5 வகையான புலனங்கங்கள் இருக்குது. இந்த புலனங்கங்கள் தூண்டக்கூடிய வகையில அகப்புற சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தான் தூண்டல். அப்ப இவ்வாறான தூண்டல்களுக்கு துலங்களை காட்டக்கூடிய ஆற்றல் அங்கிகளிடம் காணப்படுகிறது. இந்த துலங்களை காட்டக்கூடிய அங்கங்கள் நாங்கள் விளைவு காட்டிகள் என்றும், தூண்டலை பெற்றுக்கொள்ளக்கூடிய அங்கங்களை நாங்கள் வாங்கிகள் என்று சொல்லுவோம். இந்த தூண்டலை இனங்காண்பதற்கு உதவும் அங்கங்கள் வாங்கிகள் அல்லது புலனங்கங்கள் என்றுவா. இது கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய 5 புலனங்கங்கள் எங்களோட உடல்ல இருக்குது. கண் பார்வைக்கு உதவும், காது கேட்டல், மூக்கு மனநுகர்ச்சி, நாக்கு சுவையை அறிந்து கொள்ளல், தோல் அமுக்கம், வெப்பம் போன்றவற்றை அறிந்து கொள்ள. இந்த தூண்டலுக்கென காட்டப்படுகின்ற தூண்டல் பெறு துலங்கள் இந்த துலங்களை காட்டுவதற்காக உடல்ல விளைவு காட்டிகள் காணப்படும். இந்த விளைவு காட்டிகள் காணப்படும். இந்த விளைவு காட்டிகள் தசைகள் சுரப்பிகளாக காணப்படும். இவ்வாறாக வாங்கிகளையும் விளைவு காட்டிகளையும் ஒன்றிணைக்கும் செயற்பாடு இஜைவாக்கம் என்று சொல்லுவோம். இந்த இஜைவாக்கம் 2 வகையான தொகுதிகளால மேற்கொள்ளப்படுகிறது. ஒன்று நரம்பு தொகுதிகளால மேற்கொள்ளப்படுகிறது, அடுத்தது அகஞ்சுரக்கும் தொகுதிகளால மேற்கொள்ளப்படுகிறது. நரம்பு தொகுதிகளால மேற்கொள்ளப்பட்டால் அது நரம்பிஜைவாக்கம், அகஞ்சுரக்கும் தொகுதிகளால மேற்கொள்ளப்பட்டால் அது ரசாயன இஜைவாக்கம் என்று சொல்லுவோம். இப்ப ரசாயன இஜைவாக்கம் அகஞ்சுரக்கும் தொகுதிகளால மேற்கொள்ளப்படுகின்ற ரசாயன இஜைவாக்கமானது ஓமோன்கள் எனப்படும் ரசாயன பதார்த்தத்தால மேற்கொள்ளப்படும். நரம்பு தொகுதியினால் மேற்கொள்ளப்படுகின்ற நரம்பிஜைவாக்கம் நரம்பினால் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு மின் ரசாயன மாற்றத்தினால் மேற்கொள்ளப்படும்.
சரி, நரம்பிஜைவாக்கத்தை பற்றி பார்ப்போம். நரம்பிஜைவாக்கம் நரம்பு தொகுதிகளின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படுகின்றது. நரம்பு தொகுதிகளின் கட்டமைப்பலகு நரம்பு களம் என்று நாங்கள் சொல்லுவோம். நரம்பு களம். இந்த நரம்பு களத்தை நாங்கள் மூன்று வகையாக, நரம்பு தொகுதியில நரம்பு களங்கள் மூன்று வகையாக பிரிக்கும். புலன் நரம்பு களம், இயக்க நரம்பு களம், இடைத்தூது நரம்பு களம். நரம்பு தொகுதியை நாங்கள் ரெண்டா பிரிக்கிறோம். பிரதானமாக மைய நரம்பு தொகுதி, சுற்றியல் நரம்பு தொகுதி. இந்த நரம்பு தொகுதியில மைய நரம்பு தொகுதி மூளை முன்னான இரண்டு வகைகளையும், சுற்றியல் நரம்பு தொகுதி மண்டையோட்டு நரம்பு முன்னான் நரம்பு ஆகிய இரண்டு நரம்பு தொகுதிகளை கொண்டது. இதுல மண்டையோட்டு நரம்பு 12 சோடியையும் முன்னான் நரம்பு 32 சோடியையும் கொண்டிருக்கு. இதில் மைய நரம்பு தொகுதியில மூளை, மூளையம், மூளி, நீள்வளைய மையம் என பிரதானமான மூன்று பகுதிகளை கொண்டது மைய நரம்பு தொகுதி. அப்ப நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டுக்கும் இஜைவாக்கத்துக்குமாக மைய நரம்பு தொகுதி பிரதான பங்களிப்பை ஆற்றுகின்றது. மனிதனின் மைய நரம்பு தொகுதி மூளை முன்னான் ஆகிய இரண்டு பகுதிகளை கொண்டது. இதனை பாதுகாப்பதற்கு, மூளையை பாதுகாப்பதற்கு மண்டையோடு காணப்படும், முன்னானை பாதுகாப்பதற்கு முள்ளந்தண்டு என்றும் காணப்படும். இந்த மூளை முன்னான் மூளையின் மண்டையோட்டுக்கு கீழ்ப்புறமாக மூளைய மென்சவ் காணப்படும். இது மூளைய சருமங்கள் எனப்படும். இது மூன்று வகையானது. வெளிப்புறமாக வென்றாகி, இடையில சிலந்தி விளைவுறு, உட்புறமாக மென்றாகி காணப்படும். இதே போல் முன்னான முள்ளந்தண்டுக்கு உட்புறமாகவும் இந்த மூளைய மென்சவ்கள் காணப்படும். சருமங்கள். இந்த சருமங்களுக்கு இடையில மூளைய முன்னான் பாய்பொருள் காணப்படும். இது மூளைய மென்சவ்களுக்கு இடையில் மைய கால்வாயினுள் காணப்படும். மூளைய அறைகளுக்குள்ளேயும் காணப்படும். அவ மூன்று இடத்துல காணப்படுகிறது. ஒன்று மூளைய அறை, அடுத்த மூளைய மென்சவ்வுக்கு இடையில், அடுத்தது மைய கால்வாய் முன்னானின் மைய கால்வாய்க்குள்ள காணப்படுகிறது. இதுகின்ற தொழிலாக, இது மூளைய முன்னான் பாய்மம், இதுகின்ற தொழிலாக மூளையையும் முன்னானையும் தாக்குதல். அடுத்த அதிர்ச்சியையும் உதறலையும் உறிஞ்சு. அதிர்ச்சியை உறிஞ்சும் என்ன, திரவம் விசைய எல்லா இடமும் பரப்புறதால அதிர்ச்சி என்ன செய்யப்படும் என்றால், ஒரு இடத்துல தாக்குற விசையின் அளவு குறைவதால அதிர்ச்சி இந்த திரவத்தால துரிக்கப்படும். அடுத்த உலர்தல், தொற்றுக்கள் பாதுகாக்கும். இதுல நிணநீர் குழியங்கள் காணப்படுது. ஆகவே நுண்ணங்கி தொற்றிலிருந்து பாதுகாக்கும். அடுத்தது இங்கு திரவமாக இருக்கிறபடியால இது உலர்தல்ல இருந்து பாதுகாக்கும். வெப்பநிலை மாற்றங்கள் இருந்து பாதுகாக்கும். இளையங்களுக்கு போசனையை வழங்கும். மனித மூளை இது மண்டையோட்டு அறையில அமைஞ்சிருக்குது. இது உடல் நிறையில இறத்தாழ 1/50 ஆக காணப்படுது. இது ஒரு நரம்பு திரட்டுக்களானது. அதாவது 100 பில்லியனுக்கு அதிகமான நியூரோன்கள், நரம்பு கலங்களும் மேலதிகமாக நியூரோக்ளியாக்களும் காணப்படும். இந்த நியூரோக்ளியாக்கள் மூளையில் காணப்படுகின்ற ஒரு சுரத்தல் அடைந்த கலம். இந்த பிரதானமாக மூளை மூன்று பகுதிகளை கொண்டது. மூளையம், மூளி, நீள்வளையம், மைய வளையம். மூளையத்தின் வெளிப்புறமாக நரம்பு களத்தில் கல உடல் காணப்படும். இதால மூளை வெளிப்புறமாக சாம்பல் நிறம், அதாவது நிறை நிற சடப்பொருளும், உட்புறமாக வெண்ணிற சடப்பொருளும் மயிலின் கவசத்துடன் கூடிய நரம்பு முளைகள் காணப்படுவதால், உட்புறம் மயிலின் கவசத்துடன் கூடிய நரம்பு முளைகள் காணப்படுவதால் உட்புறம் வெண்ணிறமாகவும், வெளிப்புறம் நரம்பு கலங்கள் காணப்படுவதால் நிறை நிறமாகவும் காணப்படும், சாம்பல் நிறமாகவும் காணப்படும். இதால வெளிப்புறம் நிறை நிறமாகவும், உட்புறம் வெண்ணிற சடப்பொருளும் காணப்படும். அடுத்தது பிரதான பகுதிகளில் மூளையம். மூளையம் ஒரு விருத்தியடைந்த பகுதியாக மனிதனில் காணப்படும். இது வலது இடதாக 2 மூளையறை கோளங்களை கொண்டது. மூளையத்தின் மேற்பரப்பு அதிகளவு மடிப்படைந்து பெரிய தவாளிப்புகளை கொண்ட ஒரு அமைப்பாக காணப்படும். இதால என்ன நன்மை என்றால், மேற்பரப்பளவு, மூளையத்தின் மேற்பரப்பளவு அதிகரிக்கின்றது. மூளையம் வலது அரை கோளமானது உடல் இடப்புறமும், இடது அரை கோளம் உடலின் வலப்புறமும் என்ன செய்தால் கட்டுப்படுத்து. மூளையத்தின் தொழில்கள் வாங்கியில் இருந்து வரும் கணத்தாக்கத்தை பெற்று கணத்தாக்கங்களால் கிடைக்கப்பெறும் தகவல்களை விளங்கி அந்த தகவல்களை களஞ்சியப்படுத்தும். இப்ப நீங்கள் ஒரு பழமொழி, சூடு கண்ட பூனை அடுப்பங்கிறீர்கள்.
அப்ப சூடு கண்ட பூனைக்கு அந்த சூடன்ற ஒரு புலன் உணர்வு மூளையில பதிஞ்சிருக்கும். ஆகவே அது சூடான பொருட்களை மீண்டும் தொடராது, களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கு. வலி, பார்வை, சூடு, பேச்சு, சுவை, மனம், இப்படியான புலனாகுணர்கள். இப்ப வலி தோளால, பார்வை கண்ணால, சூடு தோளால, பேச்சு அது பேச்சு நாக்கு பிரதான பயன்பட்டாலும் தெளிவான பேச்சுக்கு நாக்கு பயன்படும். அடுத்தது குரல் அதிர்வின் மூலம் பேச்சுடுவார். சுவை நாக்கு, மனம் மூக்கு. இந்த புலன்களை உருவாக்குறதுக்கு இது பயன்படும் மூளையம். அடுத்த கற்றல், சிந்தனை, நுண்ணறிவு போன்ற உயர் உள தொழிற்பாடுகளை இச்சை வழி தசை சுருக்கங்களை இச்சை வழி நன்கூட்டு தசையின் சுருக்கத்தை கட்டுப்படுத்துவார். மூளை இது மூலியத்துக்கு கீழ்ப்புறமாக காணப்படும் சிறிய கோள வடிவானது. இது 2 அரை கோளங்களை இது கொண்டது. வெளிப்புறமாக நிறை சடப்பொருளையும் உட்புறமாக வயலின் கவசத்துடன் கூடிய நரம்பு முளை காணப்படுவதால வெண்ணிற சடப்பொருளையும் கொண்டது. மூளையின் தொழில் உடற் சமநிலை. அப்ப மூளைக்குள்ள அமைச்சா உடல் சமநிலையா இருக்காது. இச்சை வழி செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். இச்சை வழி செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். உடல் அசைவுகள் சரியான முறையில் மேற்கொள்வதற்கு பங்களிப்பு செய்யும். அடுத்தது நீள்வளைய மைய வளையம். மூளைக்கு பின்புறமாக நீள்வளைய மைய வளையம் காணப்படும். இங்க உயிர்ப்பு மையங்கள் சிலர்கள் காணப்படும். இதய துடிப்பு வீதத்தை கட்டுப்படுத்தும், சுவாச வீதத்தை கட்டுப்படுத்தும். இது இச்சையின்றிய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துற இந்த நீள்வளைய மையம். அடுத்த வாந்தி, விழுங்குதல், இருமல் போன்ற தெரிவினை, மண்டையோட்டு தெரிவினை சொல்லுவோம், இதை கட்டுப்படுத்தும். அடுத்த அதாவது நீள்வளைய மையத்தை தொடர்ந்து மைய வளையத்தை தொடர்ந்து முன்னால் காணப்படும் உருளை வடிவானது. இதன் சரியா இரு பக்கங்களும் சமனான நரம்பு சோடிகள் ஆரம்பிக்கும். முதுகுப்புற வேரில் ஆரம்பிக்கும் இடத்தில் புல நரம்பு களத்தின் கலவுடல் ஒன்று சேர்வதால் திரட்டொன்று காணப்படும். இது முதுகுப்புற திரட்டு என்று நாங்கள் சொல்லுவோம். இதுல வெளிப்புறம் வெள்ளையாகவும் உட்புறம் நிறை நிறமாக இதுல மாறி வெளிப்புறம் தான் நரம்பு முளைகள் காணப்படும், உட்புறம் கலவுடல்கள் காணப்படும். அடுத்தது தெரிவு. தெரிவில் என்றது தெரிவினையின் போது கனத்தாக கலக்கப்படுகின்ற பாடு. இப்ப பாருங்க, இந்த படத்துல இருக்குது ஒரு தோல்ல ஒரு சூடு வெப்பம் ஒன்று உணரப்படுகிறது. இது தோல்ல இருக்கிற வாங்கிகள் இதை பெற்று புலநரம்பு களத்தினூடாக கடத்தி இது முன்னான் இடைத்தூது நரம்பு, முன்னானுக்குள்ளே இருக்கிற இடைத்தூது நரம்பு போகுது. பிறகு இயக்க நரம்பு கால் உள்ள தசைக்கு இது வருவதன் மூலம் கால் தசை உயர்த்தப்படுது. அப்ப கால் தூக்கப்படுகிறது அல்லது கை எடுக்கப்படுகிறது. ஓகேயா, ரைட். அப்ப அதாவது இந்த தெரிவினை செயற்பாடை ஆற்றுகிற தெரிவில்லைன்னு சொல்லுவோம். இதுதான் நரம்பு தொகுதியின் தொழிற்பாட்டு அலகு. தெரிவில் 3 நரம்பு கலங்களை கொண்டது. புலன் நரம்பு, இடைத்தூது நரம்பு, இயக்க நரம்பு. தெரிவினை. அடுத்தது தெரிவினை. தெரிவினை என்னென்றால் சில மூளையின் அனுமதி இன்றி சிந்திக்காது தூண்டலுக்கு தூண்டல். இப்ப சிந்திக்காம காலில் முள் குத்தினா கால் தூக்கணும், டக் டக் டக்னு நடக்கக்கூடியது செயற்பாடுகள். அப்ப அதுகள் எல்லாம் தெரிவினை செயற்பாடுகள்னு சொல்லுவோம். வெப்பமான மேற்பரப்புல கை பட்டுச்சுன்னா கையை தூக்கிடுவோம். அப்போ இதுலயும் 2 வகை இருக்கு. ஒன்று முன்னான் தெரிவினை, அடுத்த மண்டியோட்டு தெரிவினை. மண்டியோட்டுனா தும்மல், கண் சிமிட்டுதல், அடுத்த உமிழ்நீர் வடிதல் மண்டியோட்டு தெரிவினை. முன்னான் தெரிவினா சூடான மேற்பரப்புல கைப்பட்டோன்னா கையை எடுக்கிறது, காலில் முள்ளு குத்தினோட காலை தூக்குறது எல்லாமே முன்னான் தெரிவினை. தன்னாட்சி நிறம். தன்னாட்சி நிறம்னா இச்சையின்றி இயங்கும் உட்புறம் இருக்கின்ற அங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நரம்புகளை தான் சொல்வது தன்னாட்சி நிறம். இது இச்சையின்றி செயற்பாடுகளை இயல்பாக்கப்படுத்தும் ஒன்று. முன்னான 2 புறமும் காணப்படும் நரம்பு திரட்டுகள் இங்க தன்னாட்சி நிறம். இந்த நரம்பு தொகுதி 2 வகைப்படும். பரிவு நரம்பு, பராபரிவு நரம்பு. இந்த பதிவு என்றது ஒரு அவசர நிலைமைகளின் போது செயல்படும். அதே பரபரிவு என்றது உடலை பரிவுக்கு எதிரான செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும். அடுத்தது இதை பாருங்க, பரிவு நரம்பு என்ன செய்யுதுன்னா அதாவது கண்மணியின் பருமன் அதிகரிக்கும், இதய துடிப்பு வீதம் கூடும், சுவாச வீதம் கூடும், வாத நாளிகள் சுவாச குழாய் சுருங்கும், இறப்பையின் சுற்றுச்சுருங்கள் அசைவு குறையும்.
சரி, அதே மாதிரி இந்த சிறுநீர் பை வந்து என்ன செய்யும், சிறுநீர் பையினது சுருக்கம் அடையும். சரியா? ரைட். இங்க வந்து பரவரிவு நரம்பு, சரியா, பரவரிவு இறப்பையின் குடச்சுருக்கங்கள் அதிகரிக்கும். வாதநாளி சுவாச சுருங்கி சுவாச வீதம் குறையும். அடுத்தது வந்து சரியா, இதய துடிப்பு வீதம் குறையும். அடுத்தது வந்து உமிழ்நீர் சுரப்பி தூண்டப்படும், கண்மணியின் பருமன் குறையும். அப்ப பரிவு நரம்பு வந்து ஆபத்தான நிலைமைகளின் போது உடலை தயார்படுத்தவும் அமைதியாக உடலை கொண்டு வரதுக்கு பரபரிவு நரம்பும் காணப்படும். ஓகே, நன்றி. நாங்கள் வந்து இவ்வளவு நேரம் வந்து நரம்பி ஜெய்வாக்கம் பற்றி பார்த்து நாங்கள் நீ அடுத்த வகுப்புல நாங்கள் வந்து ரசாயன ஜெய்வாக்கத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.